கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 39:18 வசனம், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று. ஏன் இந்த வார்த்தை சொல்கிறார் என்று நான் ஆண்டவருக்குள்ளாக தியானித்த போது, விடுதலையின்றி தவித்து கொண்டிருக்கிற மக்களுடைய முயற்சியை பார்க்கிறார். விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த மாம்ச பிரகாரமாக அவர்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வீணாக போய்விட்டது. ஒருவேளை கடனில் விடுதலையாக முடியல, பாவத்தில் விடுதலையாக முடியல, வியாதியில், இப்படி சொல்ல முடியாத எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும். அப்படிப்பட்ட அந்த மனிதன் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்குண்டான முயற்சிகளை அளவில்லாமல் எடுத்து பார்த்தான். ஆனால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். தேவனுடைய கண்களில் அவர்களுக்கு இரக்கம் கிடைத்தது. அப்போது விடுதலையின்றி தவித்து கொண்டிருக்கிற அந்த நிலையை கர்த்தர் கண்டு ஆண்டவர் தானாக முன் வந்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, நான் நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று. உன்னை, அதுவும் குறிப்பாக சொல்கிறார், உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று. அப்போ விடுதலை என்றதான இந்த காரியம் நமக்கு முழுமையாக தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அதில் எந்த விதத்திலும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விடுதலை என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே யார் எந்த பிரச்சனையில் இந்த நாளிலே சிக்கிக்கொண்டு வழி தெரியாமல் பிதுங்கி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நல்ல வார்த்தை, இன்றைக்கு நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். அவர் வாக்கு பண்ணினபடினால் அந்த வார்த்தையின்படி நீங்கள் முழுமையான விடுதலை பெறுவது நிச்சயமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு மனுஷங்கிட்ட அடிமையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு விடுதலை இல்லாமல் யார் என்னை விடுவிக்கக்கூடும் என்றதான கூக்குரலோடு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் குறிப்பாக சொல்கிறாரு, உன்னை நிச்சயமாக நான் விடுவிப்பேன் என்று. ஆகவே இந்த முழுமையான இந்த வார்த்தையை தியானியுங்கள். நீங்கள் இந்த குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். நிச்சயமாக வெற்றி கொடியை, வெற்றி களிப்பை இந்த நாளிலே நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி புறப்படுங்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமையும். பரலோக பிதாவே, நீர் எங்கள் கொடுத்த வாக்கின்படியே நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய வாழ்விலும் எந்தெந்த விஷயத்தில் விடுதலையின்றி இருக்கிறார்களோ, நீர் அவர்களை விடுதலையாக்கி விட்டீர். அதற்காக நன்றி. விடுதலை பெற்றவர்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்தட்டும், உமக்கு சாட்சியாய் வாழட்டும், நன்றியுள்ளவர்களாக இருப்பார்களாக. ஆண்டவரே, இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள், சந்தோஷத்தின் நாளாக இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.